நேற்று தமிழ்நாடு முதல்வர் இந்திய நாட்டின் பிரதமரை சந்தித்திருக்கிறார். இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று கூறப்பட்டாலும் சில கோரிக்கைகளையும் நம்முடைய முதல்வர் முன்மொழிந்திருக்கிறார். குறிப்பாக தமிழ்த்தாய் வாழ்த்து அரசு நிகழ்வுகளில் தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார். அதை பிரதமர் ஏற்க வேண்டும் என்று நாங்கள் கேட்கின்றோம். எந்த இந்தியாவுடைய இதர தேசபக்த பாடலுக்கு தமிழ்நாடு எதிரானதல்ல. ஆனால் தமிழுக்கு அவரவர் தாய்மொழிக்கு முன்னுரிமை, அதுபோல் தமிழுக்கு இங்கே முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதே போன்று வான்வழி அமைப்பு விமான தொழில்நுட்பத்தில் இந்தியா முன்னேறி வருகிறது. வான்வழி அமைப்பு தமிழ்நாட்டிலிருந்து இடம்பெறுவது சரியல்ல. அது தமிழ்நாட்டில் இந்த வான்வழி அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதே போன்று மேகதாது அணை தமிழ்நாடு மற்றும் தென் மாநிலங்களுடைய கருத்தேதும் அறியாமல், அவரது உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காமல் மேகதாது அணை கட்டுவதை ஏற்க இயலாது. அதே போன்று மீனவர்கள் பிரச்சனை நீண்ட காலமாக இருக்கிறது. கடலில் மீன்பிடிக்க செல்கிற நமது மீனவ சகோதரர்கள் இலங்கை கடற்படையால் துன்புறுத்துகிற நிலை தொடர்கிறது. அதே போன்று பல்கலைக்கழகங்களுடைய வேந்தர் ஆளுநர் அல்ல, தமிழக முதல்வர் தான். இது சட்ட போராட்டத்தில் நாம் பெற்றிருக்கிறோம். மக்களால் தெரிவு செய்யப்பட்ட மாநிலத்தின் முதல்வர் தான் பல்கலைக்கழக வேந்தர் பொறுப்பை ஏற்பது சரி என்று நாங்கள் கருதுகிறோம். ஆளுநர் அல்ல. இது குறித்து உயர்கல்வி அமைச்சர் சொன்னது அந்த கருத்தியல் ஏற்புடையதல்ல. அந்த கருத்தை அவர் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். கீழடி குறித்த அமர்நாத் ராமகிருஷ்ணனுடைய ஆய்வறிக்கை தமிழர் தம் தொன்மைகளை உலகுக்கு அறிவிப்பது, தமிழர்களின் மொழி, தமிழர்களின் நாகரிகம், தமிழர்களின் வாழ்வியல், உலகத்தோடு அவர்களுக்கு இருந்த உறவு என்பதுதான் அந்த அறிக்கை. எனவே அந்த அறிக்கையை வெளியிட வேண்டும். கீழடி ஆய்வுகள் தொடர்வதற்கு ஒன்றிய அரசு அனைத்து உதவிகளையும் செய்ய வேண்டும். அது கடமை. தமிழர்களின் தொன்மை என்பது இந்தியாவிற்கு பெருமை சேர்ப்பது. கேரள முதல்வர் தோழர் பினராயி விஜயன் அவர்களின் இல்லம், வாடகை வீடு, அவரது இன்னொரு வீடு, இந்த இரண்டிலும் ஈடி ரெய்டு என்பது ஏற்கத்தக்கதல்ல. சட்டப்படி யார் வீட்டில் வேண்டுமானாலும் ஈடி ரெய்டு நடத்தலாம் என்பது வேறு. ஆனால் ஆட்சிக்கு 12 ஆண்டுகளில் அது ஏன் ஒரு பிஜேபி தலைவர்கள் வீடுகளில் ரெய்டு நடைபெறவில்லை? இதற்கு ஒன்றிய அரசு பதில் சொல்ல வேண்டும். ஈடி ரெய்டு நடத்தி வழக்குகள் போட்டால் அவர்கள் பிஜேபியில் சேர்ந்து விட்டால் சுத்தமாக்கி விடுகிறார்கள். பிஜேபி என்ன அரசியலில் சுத்தம் செய்கிற மிஷினா? பலர் வீடுகளில் ரெய்டு நடைபெற்றிருக்கிறது, வழக்கு இருக்கிறது. அவர்களெல்லாம் பிஜேபியில் சேர்ந்து விட்டால் அந்த வழக்கை அமைதியாகி விடுகிறது. இப்படி அப்பட்டமாக அரசியல் சாசனத்தை மீறுவதும் பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடியை பயன்படுத்துவதும் இந்தியா போன்ற மிகப்பெரிய ஜனநாயக நாட்டிற்கு ஏற்புடையதல்ல. உலகின் மிகப்பெரிய ஜனநாயகத்தினுடைய பிரதமர், இந்தியாவின் பிரதமர், இதையெல்லாம் பார்வையாளர் மாடத்திலிருந்து பார்ப்பதும் சட்ட முறைமை அல்ல, ஜனநாயக விழுமியம் அல்ல.